வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு பார்ப்போம். ஸ்பைசஸ் வந்து மல்லி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பட்டை, மிளகு, பெருஞ்சீரகம், ஜீரகம், அப்புறம் வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். காஞ்ச வத்தல் 4லேருந்து 5 வரைக்கும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிறணும். அரைக்கிறதுக்கு தேங்காயோட சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். அது கூட வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி போட்டு வதக்கி எடுத்து அதையும் தனியாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, நம்ம பண்ணுற சமையல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கையும் அப்படியே போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கிட்டோம் இல்லையா, வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இந்த குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வித்தியாசமாகவே இருந்தது. எங்கள் பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ வதக்கியாச்சு. இப்போ குழம்ப தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும், கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா தாளிக்கிறதுக்கு தான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் விடுங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு வதக்கிட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கிற வேண்டிதான். போட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இருக்குல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸில் வந்து நம்ம வந்து வத்தல் கம்மியாக எடுத்துருக்குறோம், காஞ்ச வத்தல். அதனால தான் நம்ம வந்து தனியாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்தோம். இது இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, தேங்காய், அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. உண்மையிலேயே இந்த குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாகவே நல்லாவே இருந்தது. நம்ம நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருந்தது. போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காயும் அரைச்சி ஊற்றின தேங்காயும் லாஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வேகணும். எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் தான் நல்லா பிடிக்கும். அப்படின்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இந்த லெவலில் இருந்தால் போதும். தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி தலையில் போட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். பாய்.